வணக்கம். இன்னைக்கு தாழிசை யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிற ஆடியோ புக் நிலை வண்ணதாசன் எழுதியது. ஆடியோ புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த எழுத்தாளரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் சிறுகதைகளும் கல்யாண்ஜி என்ற புனைப்பெயரில் கவிதைகளும் எழுதுபவர். இவர் இயற்பெயர் சி. கல்யாண சுந்தரம். இவர் திருநெல்வேலியில் பிறந்தவர். இவருடைய தந்தை இலக்கியவாதி தி.க. சிவசங்கரன் ஆவார். இவருடைய தந்தையும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். நவீன தமிழ் சிறுகதை உலகில் மிகுந்த கவனம் பெற்ற எழுத்தாளரான வண்ணதாசன் தீபம் இதழில் எழுத துவங்கியவர். 1962 ஆண்டில் இருந்து இன்று வரை தொடர்ந்து சிறுகதைகள் எழுதி வருகிறார். இவரது ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக இந்திய அரசின் 2016 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கு. இவரது சிறுகதைகள் பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இலக்கிய சிந்தனை உள்ளிட்ட பல முக்கிய விருதுகளை பெற்றிருக்கிறார் வண்ணதாசன். 2016 விஷ்ணுபுரம் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2018 கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் எனும் அமைப்பு தமிழ் இலக்கியத்திற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதினை இவருக்கு வழங்கியிருக்கு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மதிப்புற முனைவர் பட்டத்தை வழங்கியிருக்கு. இவருடைய சிறுகதை தொகுப்புகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள், சமவெளி, பெயர் தெரியாமல் ஒரு பறவை, கனிவு, உயர பறத்தல், புதினங்கள், சின்னு முதல் சின்னு வரை, கட்டுரைகள், அகம் புறம். இப்போ வண்ணதாசன் எழுதிய நிலை என்கிற சிறுகதையுடைய ஆடியோ புக். தேர் எங்கே ஆச்சு வருது, வீட்டை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு எல்லோரும் புறப்பட்டு போகும்போது கோமு கேட்டாள். வாகையடி முக்கு திரும்பிட்டதான், பார்த்துட்டு வந்துருதோம். நீ எங்கோ விளையாட்டு போக்கில் வெளியே போயிடாத என்ன? அழிக்கதவை சாத்திவிட்டு எல்லோரும் வெளியே போன போது கோமு அவர்களை பார்த்து கொண்டு உள்ளேயே நின்றாள். கம்பி கதவிற்கு வெளியே ஒவ்வொருவராக நகர்ந்து தெருப்பக்கமாக போய்கொண்டிருந்தார்கள். முடுக்கு வழியாக இங்கிருந்து தெருவை பார்க்க முடியாது. தெருவை பார்க்கவே இன்றைக்கு ரொம்ப நன்றாக இருக்கும். நிறைய ஆட்கள் இந்த தெரு வழியாக போவார்கள். பெரிய தெரு, மேல தெரு, கம்பாரேழி, பேட்ட ஆட்கள் எல்லாம் இப்படி கூடி போவார்கள். பலூன்காரன், தேங்காய்ப்பூ, சவ்வு மிட்டாய்க்காரன், ஐஸ்காரன் எல்லாம் போவான். இன்றைக்கு ராத்திரி கூட ஐஸ் விற்பான். பாம்பே மிட்டாய்க்காரன் வருவான். விறகு கடையில் வண்டியை நிறுத்திவிட்டு அப்பா கூட இந்த தெரு வழியாக ஒருவேளை போகலாம். வருமானம் இல்லாத சில நாட்களில் கோமு இருக்காளா என்று வீட்டு வாசலில் வந்து ஓரமாக நின்று கேட்பது மாதிரி இன்றைக்கும் வந்தால் நன்றாக இருக்கும். கோமுவுக்கு ஒரு 12 வயசு பிள்ளை சாப்பிடுவதற்கும் கூடுதலாகவே இங்கு சோறு போடுவார்கள். அந்த தட்டை மூடியிருக்கிற ஈயச்சட்டியை நிமிர்த்தி விட்டு அப்பாவிடம் கொடுப்பாள். சாப்பிட்டு விட்டு அப்பா போயிட்டு வருகிறேன் என்று சொல்லாமலே போய்விடுகிறது உண்டு. இன்றைக்கு அப்பா வந்தால் சந்தோஷமாக இருக்கும். வாசல் அமைதியாக இருந்தது. எதிர்த்த வீடு இருண்டிலும் கூட தேர் பார்க்க போயிருந்தார்கள். எதிர்த்த வீட்டு தார்சாவில் ஒரே வெட்டு துணியாக கிடந்தது. தையற்காரர் கை மிஷினில் தைத்து கொடுத்து விட்டு போயிருந்திருக்கிறார். தையற்காரர் உட்கார விரித்த சமக்காலம் கூட அப்படியே வெள்ளையும் பச்சையுமாக வெட்டு துணி சிதறி கிடந்தது. எதிர்த்த வீட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போகிறது. இங்கே இல்லை, பாளையங்கோட்டைக்கு. இவளுக்கு இருக்கிற பாவாடையின் கிழிசலை நாளைக்கு தைக்க வேண்டும். வீட்டு ஆட்சி கொடுத்த கிழிந்த உள்பாவாடையையும் தைக்க வேண்டும். இந்த டெய்லர் கிழிசலை தைப்பாரோ என்னவோ. அழிக்கதவை திறந்து அந்த பச்சை வெட்டு துணியை எடுத்து வரலாம். பச்சை என்றால் திக்கு பச்சை இல்லை, லேஸ் பச்சை, புல் முளைத்த மாதிரி, வேப்பங்கா மாதிரி, ஈர விறகுக்கு தொலி உரித்த மாதிரி. கதவை திறந்து கொண்டு போகலாம் என்றாலும் கதவு சத்தம் போடும். பெரிய கதவை விட இந்த அழிக்கதவு டங்கு டங்கென்று குதித்து கொண்டே போகும் சத்தத்தில்
கட்டிலில் சீக்காய் படுத்திருக்கிற பெரிய ஆச்சி முழித்து விடக்கூடாது. அந்த ஆச்சி முழித்தால் பெரிய தொந்தரவாக போகும். பேச்சு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தண்ணி எடுத்துட்டியா? கொடியில் கிடந்த துணியை உள்ளே எடுத்து போட்டியா? இன்னைக்கு விளக்கு பூச்சைக்கு பூக்காரன் சரம் கொண்டு வைத்தானா? அம்மா குட்டி சாணி தட்ட வர காணுமே, ஏன்? தோசைக்கு எவ்வளவு அரைக்க போட்டிருக்கிறது? பௌர்ணமி என்ன தேதியில் வருகிறது? எதிர்த்த வீட்டில் ஆள் நடமாடுகிற மாதிரி சத்தம் கேட்கிறதே, யார் வந்திருக்கா? ஆச்சியின் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் விடிந்து போகும். மேலும் கோமுவுக்கு ஆச்சி கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் எப்படி பதில் சொல்ல தெரியும்? கோமு அழிக்கதவை திறக்கவில்லை. அவளுக்கு ஒரு கோட்டை வேலை கிடக்கிறது. ஆற்று தண்ணீர் பிடிக்க வேண்டும். அதற்கு முன் தொழுவில் நிற்கிற கன்றுக்குட்டியை பிடித்து கட்ட வேண்டும். கோமு தொழுவத்துக்கு போகிற நடையில் வந்து உட்கார்ந்து கொண்டு பார்த்தாள். முன்னால் வேலை பார்த்த டாக்டர் வீடு மாதிரி இல்லை இது. அங்கே புதிதாக எல்லா தரையுமே வழுவழுவென்று இருக்கும். இப்படி கல்நடையெல்லாம் கிடையாது. இங்கே கட்டுக்கு கட்டு கல்நடை இருக்கிறது. இந்த தோட்டத்துக்கு கல்நடை மற்ற எல்லாவற்றையும் விட குழி குழியாக இருக்கிறது. கழுவி விட்டால் இடம் உடனே காயாது. இந்த சின்ன சின்ன அம்மி கொத்தின மாதிரி குழிக்குள்ள கொஞ்ச நேரம் ஈரம் இருக்கும், குளிர்ந்து கிடக்கும். கோமுவுக்கு வீட்டை விடவும் இந்த தோட்டம் பிடித்திருந்தது. ஒடுக்கமான இந்த இடத்துக்குள்ளேயே சின்ன சின்னதாக ஒரு கறிவேப்பிலை மரம், முருங்கை மரம், தங்கரளி மரம் மூன்றும் இருந்தது. பெரிதாக வளராமல் ஆள் உயரத்துக்கு மேலே போகாமல் வளர்கிற பிள்ளைகள் மாதிரி அவை இருந்தன. அசலூரில் இருந்து விருந்தாட்கள் வந்தபோது கோமுவும் வந்திருந்த சிறு பிள்ளைகளும் தங்கரளி பூவையும் கறிவேப்பிலை பழத்தையும் கொண்டுதான் வீடு வைத்து விளையாடினார்கள். கோமு இங்கே வேலைக்கு வரும்போது கன்றுக்குட்டி ரொம்ப சிறுசாக இருந்தது. பால் குடித்துவிட்டு அது ஆளில்லாத தோட்டத்தில் காலை உதறி துள்ளி கொண்டு ஓடுவதையும் மறுபடியும் அம்மா ஞாபகம் வந்தது போல் தொழுவுக்கு ஓடி வந்து மடுவை சுவைப்பதையும் அடுத்த நிமிஷம் வாளை தூக்கி கொண்டு ஓடுவதையும் பார்க்க ஆசையாக இருக்கும். அப்போது இருந்த செவலை நிறம் போய் ரோமமெல்லாம் உதிர்ந்து ஜாடை குணம் எல்லாம் இப்போது மாறிவிட்டது. நிறைய கள்ளத்தனமும் வந்து விட்டது. ஆள் வருகிற சத்தம் கேட்டால் பசுவுக்கு அந்த புறம் போய் அழிப்பக்கம் நின்று கொள்கிறது. இழுத்து கட்ட முடியவில்லை. செக்கு மாதிரி அசையாமல் நிற்கிறது. என்றைக்கு அது கயிறை அத்து கொண்டு போய் பாலை குடித்து கோமுவுக்கு ஏச்சு வாங்கி கொடுக்க போகிறதோ தெரியவில்லை. கோமு காலை மிதித்து விடுமோ என்கிற பயத்துடன் கயிறை நீளமாக தள்ளி பிடித்து இழுத்து கொண்டு தொழுவில் இன்னொரு பக்கத்தில் கட்டினதும் அது முட்டை வருவது போல அவள் பக்கம் வந்து முழங்கை பக்கம் நக்கி கொடுக்க ஆரம்பித்தது. கரு நீளமான அந்த வழுவழுப்பான நாக்கு படபட கோமுவின் கையில் கூச்சம் எடுத்தது. அது இன்றைக்கு அவளிடம் ரொம்ப பிரியமாக நடந்து கொண்டது போல் இருந்தது. கொம்பு முளைக்கப் போவது போல் புடைத்த தலையை சுரிந்தபடி இன்னொரு கையை கழுத்தில் போட்டு லட்சுமி என்று அவளே செல்லமாக ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டு கட்டி கொண்டாள். கன்றுக்குட்டி சட்டென்று தலையை உலுக்கி பிடுங்கி கொண்டபோது 1 2 3 என்று தொடர்ந்து வேட்டு சத்தம் கேட்டது. தேர் பக்கத்தில் வந்திருந்தால்தான் இப்படி உஸ்ஸென்று சீறிக்கொண்டு வேட்டு வெடிப்பது கூட கேட்கும். எங்கே இருந்து பார்த்தாலும் இப்படி வேட்டு வானத்தில் புகைந்து கொண்டு போய் வெடிப்பது தெரியும். ஏரோப்ளேன் பார்க்க ஓடி வருகிற மாதிரி இதையும் வீட்டுக்குள்ளே இருந்து ஓடி வந்து எல்லோரும் அண்ணாந்து பார்க்கலாம். கோமு ஓட்டு சாய்ப்புக்கு வெளியே வந்து வானத்தை பார்த்தபடியே நின்றாள். நீலமும் வெள்ளையுமாக கிடந்த வானத்தில் ஒரு கொத்து போல 4-5 பெரிய கலர் பலூன்கள் மாத்திரம் அலைந்து கொண்டிருந்தன. எத்தனை பலூன், எத்தனை ஜவுளிக்கடை நோட்டீஸ், பொருட்காட்சி நோட்டீஸ் எல்லாம் இன்றைக்கு பறக்கும். மேலே வீசப்படுகிற அந்த பச்சை சிவப்பு மஞ்சள் நோட்டீஸ்கள் மடங்கி கோலாட்ட அடிப்பது மாதிரி
எவ்வளவு அழகாக கீழே வரும். கோமு அந்த நோட்டீஸை பொறுக்க எவ்வளவு பிரயாசைப்பட்டிருக்கிறாள். புத்தம் புதிய நோட்டீஸின் ஒரு பாகம் மாத்திரம் காலில் மிதிப்பட்டு மணலும் சரலும் முள்ளு முள்ளாக குத்தி கிடக்கும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது இப்போது அந்த பலூன் கூட விலகி நகர்ந்து விட்டது. வானம் மட்டும்தான் மேலே. கடல் மாதிரி, குளம் பெருகினது மாதிரி. தேரோட்டத்திற்காக தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறானோ என்னவோ. இன்றைக்கு குழாயில் எடுக்க எடுக்க தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. கொப்பரை, தொட்டி, மண்பானை, எவர் சில்வர் குடம் எல்லாவற்றிலும் தண்ணீர் எடுத்து ஊற்றின பிறகு கூட குடம் நிரம்பி சரசரவென்று பெருகிக் கொண்டிருந்தது. என்ன செய்கிறதென்று தெரியவில்லை. கோமு குழாய் பக்கம் நின்று கொண்டே இருந்தாள். குடத்தில் இருந்த பாத்திரத்தில் தண்ணீர் விழுந்தது. காலுக்கடியில் குளிர்ந்து பெருகி கொண்டிருக்கும் போது, நீ ஒத்தையிலா வீட்டில் இருக்க, தேர் பார்க்க போகலையா என்று யாரோ கேட்டார்கள். சத்தம் மேலே இருந்து வந்தது. மேலே பாரு, இங்க இங்க. பின்னால் இருந்த வீட்டு சுவரை ஒட்டி இருக்கிற இன்னொரு வீட்டில் மஜ்ஜில் இருந்து அந்த வீட்டு அக்கா சத்தம் கொடுத்தாள். அந்த அக்காவும் இன்னும் 2-3 பேரும் மச்சு தட்டோட்டியில் நின்று தேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மச்சும் இருந்து சமைந்த பெரிய மனுஷியான அக்காக்களும் இருக்கிற நிறைய வீடுகளில் அவள் இதை பார்த்திருக்கிறாள். கோமு கூட ஒரு தடவை அப்படி மச்சு தோட்டியில் நின்று தேர் பார்த்திருக்கிறாள். அவள் பார்த்த சமயத்தில் அந்த மச்சிலிருந்து தேர் முழுவதும் தெரியவில்லை. இருக்கிற ஆட்கள் தெரியவில்லை. வடம் கண்ணில் தட்டுப்படவில்லை. தேரின் மேலே உள்ள தட்டு அலங்காரமும் உச்சியிலுள்ள கும்பமும் சிவப்பு கொடியும் முக்கு திரும்பும் போது தேரின் விழாவும் வாழை மரமும் தெரிந்தது. அதுவும் நன்றாகத்தான் இருந்தது. எங்கே பார்த்தாலும் நம்மை சுற்றி மச்சு தட்டோட்டியும் புகை கூண்டும் ஓட்டுக்கூரையும், இடையில் சில இடங்களில் வேப்ப மரமும், வேப்ப மரத்துக்கு அந்தப்புறம் இன்னொரு ஓட்டு சிவப்பும், இதுக்கு மத்தியில் ஒளிந்து கொண்டு தலையை மாத்திரம் தூக்கி பார்ப்பது போல தேர் வருவதும் நன்றாகத்தான் இருக்கும். இந்த வீட்டு மச்சில் போய் பார்க்கலாம் என்று கூட தோன்றியது. அந்த வீட்டிற்கு வழி இந்த பக்கம் இல்லை. தெருவை சுற்றி முன்பக்கமாக போக வேண்டும். வீட்டை போட்டுவிட்டு அப்படி போக முடியாது. கொடம், வாளி எல்லாவற்றையும் தூக்கி உள்ளே வைத்துவிட்டு எல்லோரும் வரும் வர பேசாமல் நடையில் உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். கோமு நடையில் உட்கார்ந்திருக்கும் போதே பைய பைய இருட்டி விட்டது. எப்படி இருட்டு வந்தது என்றே தெரியவில்லை. தேரோட்டமும் இன்றைக்குத்தான், பௌர்ணமியும் இன்றைக்குத்தான். நல்ல வேலை, இரண்டும் ஒரே நாளில் வந்தது. இல்லாவிட்டால் 2 நாளுக்கு முந்தின ராத்திரியும் வீடு மெழுக வேண்டும், அடுப்படி கழுவ வேண்டும். எல்லார் சாப்பாடும் முடிந்து அடுப்படி கழுவதற்குள் தூக்கமாக வரும். குழாயில் தண்ணீர் வரவில்லை என்றால் பைப்பில் வேறு தண்ணீர் அடிக்க வேண்டும். இந்த வீட்டு நடையில் கோமு இப்படி தனியாக வாசலில் உட்கார்ந்ததே இல்லை. இன்னும் 7 மணி ஆகாத இருட்டுக்குள் உட்கார்ந்திருப்பது கூட பயமாக இருந்தது. நிலா வெளிச்சம் இருக்கிறது என்றாலும் இப்படி யார் ஒத்தையில் இருக்க முடியும்? இவள் உட்கார்ந்திருந்த நடையை ஒட்டி இவள் ஆவி சேர்த்து கட்டுவதற்கு கஷ்டப்படுகிற மாதிரி வழுவழு என்று 2 மரத்தூண் இருந்தன. அந்த 2 நிழலும் வாசல் பக்கம் 2 பள்ளம் தோண்டி கோமுவை நடுவில் உட்கார்த்தினது போல விழுந்திருக்கின்றன. எதிர்த்த வீட்டிலும் 4 கல் தூண்கள் ஊதாவாக கலரடிக்கப்பட்டு நின்றன. இப்படி உயரமாக இருட்டுக்குள் அவளை சுற்றி இருக்கிற தூண்கள் ஒரு பயங்கரமான பிராணி பின்னங்கால்களை ஊன்றி நடந்து வருவது மாதிரி நிற்கிறதாகப்பட்டது. அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் அசைந்தால் கூட எல்லாம் சேர்ந்து ஒரே கவ்வாக கவ்வி அவளை பிடித்து கொள்ளும் என்று தோன்றியது. உள்ளே கட்டிலில் சீக்காக படுத்திருக்கிற பெரிய ஆச்சியுடன் பேசுவது ஒன்றுதான் வழி. கூப்பிட்டேலா ஆச்சி? கோமுவை கூப்பிடாவிட்டாலும் ஆச்சி படுத்திருக்கிற கட்டில் பக்கம் தானாக போய்
சுவிட்சை போட்டாள். ஒரு குதி குதித்து போட்ட பிறகுதான் சுவிட்சை எட்டியது. எலக்ட்ரிக் லைட் வெளிச்சத்தின் கூச்சத்தில் கண்ணை இடுக்கிக் கொண்டு, யாரது என்று ஆச்சி எழுந்திருந்து உட்கார்ந்தாள். வாசலில் இருந்த பயம் இப்பொழுது முழுசாக குறைந்து போய் கோமு பெரிய ஆச்சியுடன் பேச ஆரம்பித்தாள். எல்லோரும் வெளியே தேர் பார்க்க போயிருக்கிற விவரத்தை சொன்னாள். அப்போதே போய்விட்டார்கள் என்றும் இது வருகிற நேரம் என்றும் சொன்னாள். கூட்டம் ஜாஸ்தியா என்று ஆச்சி கேட்டதற்கு, எக்கச்சக்க கூட்டம், தெரு அடிச்சு கோடி சனம் போயிட்டு வருது என்று சொன்னாள். நீ தேர் பார்க்கலையா என்று ஆச்சி கேட்டதும் கோமுவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்க்கணும் என்றும் எல்லோரும் வந்த பிறகு போகணும் என்றும், ஜோலி இதுவரை சரியாக இருந்தது என்றும் சொன்னாள். ஐயோ பாவம், நீயும் பச்சை பிள்ளைதானே, போகணும் வரணும்னு தோணத்தானே செய்யும். போயிட்டு வா, போய் பார்த்துட்டு வா, அவங்க வரட்டும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் படுத்து கொண்டாள். கோமுவுக்கு ஆச்சியின் வார்த்தைகள் மேற்கொண்டும் சந்தோஷம் கொடுத்தன. ஆச்சி கொடுக்கிறதுக்கு வெண்ணி கிண்ணி வேணுமா என்று கேட்டாள். இப்போ ஒன்றும் வேண்டாம் என்று ஆச்சி சொல்லியும் கோமுவுக்கு சமாதானமாகவில்லை. போயிட்டு வா, போய் பார்த்துட்டு வா என்று உத்தரவு மாதிரி ஆச்சி திரும்ப திரும்ப சொன்னது கோமுவுக்கு புல்லரித்தது. ஆச்சி பேச்சு கொடுக்காமல் படுத்து கொண்டது கோமுவுக்கு சங்கடமாக இருந்தது. கோமு மெலிந்து நீண்டிருக்கிற பெரிய ஆச்சியின் கால்களை மெதுவாக ஒத்தடம் கொடுக்கிறது மாதிரி பிடித்துவிட ஆரம்பித்தாள். வாசலில் கிறுகிறு மிட்டாய்க்காரன் சத்தம் கேட்டது. இன்றைக்கும் கூட அவன் அதே நேரத்துக்கு தான் வந்திருக்கிறான். கோமு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த நாளிலிருந்து அநேகமாக தினசரி ஒவ்வொரு ராத்திரியும் கிட்டத்தட்ட தோசைக்கு அரைக்கிற நேரத்துல அவன் இப்படி மிட்டாய் விற்று கொண்டு போவதை பார்க்கிறாள். இந்த தெருவில் சரியாக வெளிச்சம் கூட கிடையாது. இந்த வெளிச்சம் குறைவிற்குள் அவன் வெறுமனே கிறுகிறுவென்று கையில் உள்ளதை சுற்றி கொண்டு இன்னொரு கயிற்றில் கையில் இருந்த தராசு மாதிரி தொங்குகிற வட்ட சுழுவத்தட்டில் கத்திரிக்காய் மிட்டாய், சீனக்குச்சி, தேங்காய் பூ, சம்மாளி கொட்டையெல்லாம் இருக்க போகிறான். நடுவில் சிமினி இல்லாமல் எரிகிற பாட்டில் விளக்கு ஒன்றின் வெளிச்சம் புரண்டு புரண்டு நடுங்கி தட்டில் மிட்டாய்க்கு மத்தியில் கொஞ்சம் சில்லறை கிடப்பதை காட்டும். கோமுவின் அப்பா மாதிரி தான் இவனும் பார்ப்பதற்கு இருக்கிறான். 2 பேரும் வேட்டிதான் கட்டியிருப்பார்கள். சட்டை கிடையாது, தலைப்பாகை உண்டு. அதற்கு பதிலாக யாரும் கூப்பிடாமலே வீடு வீடாக உள்ளே வந்து ஒவ்வொரு வளைவிலும் கொஞ்ச நேரம் நின்று கிறுகிறுவென சுற்றுவான். யாராவது வாங்கினால் உண்டு. இந்த வீட்டு வாசலில் முடக்கு பக்கம் இருக்கிற கல்லை ஒட்டித்தான் எப்போதும் அவன் நிற்பான். அழிக்கதவு வழியாக முகத்தை புதைத்து கோமு பார்த்தபோது அவன் அங்கேதான் நின்றிருந்தான். யாருமே இல்லாத வாசலில் இன்னும் அந்த தூண்கள் கால்கள் தூக்கி பயம் காட்ட, தாயக்கட்டத்தில் மலை ஏறின காய் மாதிரி அவன் மிட்டாய் தட்டும் விளக்கு வெளிச்சமுமாக நின்றான். கோமுவுக்கு ரோஸ் ரோஸான கம்மாளி கொட்டை வாங்கலாமா என்றிருந்தது. அவளுக்கு 4 நாள் திருவிழா துட்டு கொடுத்திருக்கிறார்கள். செலவழிச்சிராதே அவ்வளவத்தையும் என்று எச்சரிக்கை பண்ணியே கொடுத்திருக்கிறார்கள். 5 பைசாவுக்கு வாங்கினா கூட 5 கொட்டை கொடுப்பான். வாங்கி சாப்பிடலாமா? கோமுவுக்கு என்ன செய்வதென்று ஓடவில்லை. உள்ளே தொட்டிக்கட்டு மாடக்குழிக்கு போய் அந்த முழு நாள்னாவை மனசே இல்லாமல் எடுத்து கொண்டு வந்தபோது அவனை வாசலில் காணோம். முடுக்கு வழியே சத்தம் மாத்திரம் கிறுகிறுவென்று தெருவை பார்க்க போய் கொண்டிருந்தது. போனது கூட நல்லதுக்கு தான். இல்லாவிட்டா எல்லாம் செலவழித்திருக்கும். சில்லறை மாற்றிவிட்டா கையில் துட்டு தங்காது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்தார்கள். கூட்டத்துக்குள் ஒருத்தருக்கொருவர் பேசுவதற்காக சத்தமாக பேச ஆரம்பித்து அப்படியே வீட்டுக்கு வந்த பிறகும் பேசிக்கொண்டும் வந்தார்கள்.
தனித்தனியா போன எதிர்த்து வீட்டுக்காரர்கள் கூட இருட்டுக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை என்று சேர்ந்து வந்தார்கள். எல்லோர் வீட்டிலும் ஒரே சமயத்தில் லைட்டு போட்டு கொண்டதால் வாசலே வெளிச்சமாகிவிட்டது. பலூன் முறமுறப்பு, ஊதல் சத்தம் எல்லாம் கோமுவை தாண்டி போயின. தேர் ஒரே நாளில் இந்த வருஷம் நிலைக்கு வந்து விட்டதாம். இப்படி தேர் ஒரே நாள்ல ஓடி நிலைக்கு நின்று 9 வருஷம் ஆயிற்றான். கூட்டமானா சொல்லி முடியாதான். பல்லும் பறையுமாக கீழ்ஜாதி சனக்கூட்டம் இந்த தடவை ஜாஸ்தியாம். நகரக்கூட இங்க அங்க இடமில்லையாம். லாலா சத்திரமுக்குள் இருந்த ராயல் டாக்ஸி முக்கு வர தேர் பச்சை பிள்ளை மாதிரி குடுகுடுவென்று ஒரே ஓட்டமாக ஓடியதான். தெப்பக்குளத்தெரு அம்பி மாமா வீட்டு தோட்டத்தடியில நின்று பார்த்தார்களாம். தேர் அசைந்து வர மாதிரி என்கிறது சரியாகத்தான் இருக்கிறதா. அவ்வளவு அழகா அது. கோமு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே நின்றாள். வீட்டுக்குள் நுழைவதற்கு முன் தேர் பார்த்தவர்களில் ஒருத்தருக்கு ஒருத்தரே மாறி மாறி இவ்வளவையும் பேசிவிட்டு நடையேறினார்கள். நடையேறும் சமயம் கோமு சிரித்து கொண்டே கைப்பிள்ளையை வாங்கின பொழுது, என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த எவ்வளவு நேரம்? ஆற்று தண்ணீர் பிடிச்சு வச்சியா இல்லையா என்று தெய்வ ஆச்சி கேட்டாள். பிடிச்சாச்சி என்று கோமு சொன்னதை கேட்காமலேயே எல்லோரும் உள்ளே போனார்கள். கோமு மறுபடியும் வாசலிலேயே உட்கார்ந்தாள். துவையலுக்கு பொரிக்கடலை வேணும், தேங்காய் கூட காணாது. பிள்ளைய கொடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வா. உள்ளே இருந்து சத்தம் வந்தது. கோமு பொரிக்கடலையும் தேங்காயும் வாங்கின கையுடன் தேரையே பார்த்து கொண்டு நின்றாள். தேர் நிலைக்கு வந்து நின்றிருந்தது. ரோட்டில் கார், பஸ் ஒன்றுமில்லாமல் அகலமாக இருந்தது. தேரின் வடம் ஒவ்வொன்றும் நீளம் நீளமாக அம்மன் சன்னதி வரைக்கும் பாம்பு மாதிரி வளைந்து வளைந்து கிடந்தது. தேர் சகல அலங்காரங்களுடன், தோரணங்களுடனும் வாழை மரத்துடனும் நிலவு வெளிச்சத்தில் மௌனமாக பேசாமல் நின்றது. கோமுவோடு கோபித்து கொண்டு சண்டை போட்டது போல் தோன்றியது. தேருக்கு கீழே காஸ்லைட் வைத்துக்கொண்டு 2-3 போலீஸ்காரர்கள் வடத்துக்கு மேல் உட்கார்ந்திருந்தார்கள். வடத்துக்கு மேல் இப்படி குந்த வைத்து உட்கார்கிறதே பாவம். அதோடு அவர்கள் பீடியும் குடித்து கொண்டிருக்கிறார்கள். கோமுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தேர் பக்கத்தில் போய் பார்க்கவும் பயமாக இருந்தது. தேர் பக்கத்தில் போக வேண்டும். ஒரு மாதிரி எண்ணெய் மக்கு அடிக்கும் தேரில் அது நன்றாக இருக்கும். போலீஸ்காரர்கள் பிடித்து கொண்டால் என்ன பண்ண? கோமு மறுபடியும் பையை தொங்க போட்டுக்கொண்டு தள்ளி போய் பார்த்தாள். புதிதாக கலரடித்த 4 குதிரையும் பாய்கிற மாதிரி காலை தூக்கி கொண்டிருந்தது. அவளுக்கு வெள்ளை குதிரைதான் பிடித்திருந்தது. அந்த வெள்ளை குதிரையில் ஏறிக்கொண்டால் மானம் வர பறந்து போகலாம், ஏரோப்ளேன் மாதிரி போகலாம். கோமு சிரித்து கொண்டே தள்ளி தள்ளி பின்னால் போய்க் கொண்டிருந்தாள். தென்னை ஓலையை தரையில் தடவி துழாவுகிற குட்டியான தும்பிக்க மாதிரி வடம் கிடக்கிற இடத்துக்கு வந்ததும் கோமுவுக்கு தேர் இழுக்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. தோளில் பையை நன்றாக கக்கத்துக்குள் கொறுத்து போட்டுக்கொண்டு குனிந்து சவுரி சவுரியாக நுனியில் வைத்திருந்த வடத்தை தூக்கி பார்த்தாள். முடியவில்லை. தொட்டு கும்பிட்டு கொண்டு கோமு நிமிர்ந்து பார்த்தாள். தேர் நிலையத்துக்குள் இருந்து கோமுவையே அசையாமல் பார்த்து கொண்டிருந்தது. நன்றி.